children, welcome back to our channel Unmika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நானிமா ஆஸ்க் நந்தினி அண்ட் சிராக் டு பிளக் த ரைப் ஆப்பிள்ஸ். ஸோ ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கு. அந்த ஆப்பிள் ட்ரீலேருந்து ரைப்பான ஆப்பிள்ஸ், பழுத்த ஆப்பிள்ஸ், ரைப்னா என்னது, பழுத்து இருக்கிறது. ஸோ ரைப்பான ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து பிளக் பண்ண சொல்றாங்க நானிமா வந்து நந்தினியவும் சிராகவும். ஸோ இதை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். Wow, so many of them. ஸோ அவங்க பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க, நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ கலெக்டட் 85 ஆப்பிள்ஸ். ஸோ நந்தினி என்ன சொல்கிறா, நான் வந்து 85 ஆப்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சிராக் என்ன சொல்கிறான், நான் வந்து 67 ஆப்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஐ பிளக்ட் 67 ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, நந்தினி வந்து ஐ கலெக்டட் 85 ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பாருங்க. Let us see how many total apples we have collected. டோட்டலாக எவ்வளோ ஆப்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் ஆப்பிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து பாருங்க, 85ஐயும் 67ஐயும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 85 plus 67. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 7 in the mind, 7 in the mind, 5 in the finger. After 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத ஒன்ஸ் பிளேஸில் போட்டுருவீங்க, டென்ஸ் பிளேஸில் இருக்கிறத இங்கே கேரி ஓவர் பண்ணிடுவீங்க. ஸோ 8 plus 1, 9, 9 plus 6, 9 in the mind, 6 in the finger. After 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 152 வருது. ஓகேவா, பட் இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ட்ரா அ பாக்ஸ் டயக்ராம் ஃபார் த ப்ராப்ளம் பிலோ. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்ளம்க்கு. ஓகேவா, ஸோ இதுக்கு எப்படி பாக்ஸ் டயக்ராம் வரையலாம் அப்படின்னா, நந்தினி வந்து எத்தனை ஆப்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, நந்தினி கலெக்டட் how many apples, 85 ஆப்பிள்ஸ். ஓகேவா, 85 ஆப்பிள்ஸ். இதை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிராகுக்கு நீங்கள் பாக்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணணும். சிராக் கலெக்டட் 67 ஆப்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க, அடிஷன் பண்ண போகிறோம் பண்டல்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா, இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ 85 ஆப்பிள்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறாங்க, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 81, 82, 83, 84, 85. 67 ஆப்பிள்ஸ் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க, 10, 20, 30, 40, 50, 60, 61, 62, 60, 64, 65, 66, 67. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம்னா நமக்கு டோட்டல் கிடைச்சிருமா. இப்போ பாருங்க, இதில் எத்தனை டென்ஸ் பண்டல் இருக்கு, 4 plus 4 இருக்கு. ஸோ 8 இருக்கு, 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 10 டென்ஸ் பண்டில் எடுத்து ஒரு ஹோலாக பண்டில் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 8ன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2 பண்டில்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 8 plus 2, 10. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிமைனிங் எத்தனை டென்ஸ் பண்டில் இருக்குது, 1, 2, 3, 4. அந்த 4 இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே லூஸ் ஸ்டிக்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 குரூப் பண்ணி ஒரு டென்ஸ் பண்டிலாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதை வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிமைனிங் 2 லூஸ் ஸ்டிக்ஸ் இருக்கா, அதை வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ டென்ஸ் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8, இங்கே ஒரு 2 எடுத்து இந்த மாதிரி 10 டென்ஸ் பண்டில் வந்து வச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் உள்ள ரிமைனிங் இருக்கிற 4 டென்ஸ் பண்டில் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த டென்ஸ் பண்டில் எப்படி வந்துச்சுன்னா, இதில் இருக்கிற சிங்கிள் ஸ்டிக்ஸில் 5 எடுத்து ஒரு டென்ஸ் பண்டில் ஃபார்ம் பண்ணி இங்கே வச்சிடுறாங்க. ரிமைனிங் இருக்கிற 2 லூஸ் ஸ்டிக்ஸ் கீழே வச்சிடுறாங்க. ஸோ இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 10 டென்ஸ் பண்டிலில் எவ்வளோ இருக்கும்? 10 டென்ஸ் ஆர் 100. அப்போ இங்கே வந்து 100 ஸ்டிக்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ 100. அதுக்கப்புறம் இங்கே வந்து 5 டென்ஸ் பண்டில் இருக்குது. 5 டென்ஸ் பண்டில். அப்போ 10, 20, 30, 40, 50. இது ஒரு 50. 1, 2. இது ஒரு 2. இப்போ 100 + 50, 150. 150 + 2, 152. இந்த மாதிரி அடிஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து எப்படி வந்து குரூப் பண்ணியிருக்காங்கன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த டென்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, 10 சிங்கிள் ஸ்டிக்ஸ் எடுத்தது தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இதுதான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கெஸ் பண்ணியிருக்கா பாருங்கள். நந்தினி வந்து கெஸ் பண்ணியிருக்கா. 80 and 20 is 100. ஸோ they would be more than 100 in all. ஸோ நந்தினி வந்து 80 கலெக்ட் பண்ணுறப்பவே கெஸ் பண்ணிட்டா. 80, அதுக்கப்புறம் ஒரு 20 எடுத்தோனாலே 100 வந்துடுது. ஆனால் அதையும் தாண்டி நிறைய ஆப்பிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ கண்டிப்பாக 100க்கு மேலே தான் வரும் அப்படின்னு அவள் வந்து கெஸ் பண்ணியிருக்கா. ஓகேவா? எப்படி வந்து ஸ்டிக்ஸில் ஆட் பண்ணுறது அப்படின்னு, பண்டில்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸில். இப்போ நீங்கள் பண்ண ஆன்சரும் இது வந்து நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ட்ரை ஃபைண்டிங் அவுட் த ஆன்சர் ஆன் த நம்பர் லைன் பிலோ. ஸோ நம்ம அடிஷன் பண்ணோம் இல்லையா, பண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி, அதையே வந்து நம்பர் லைனில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த நம்பரை நம்ம அடிஷன் பண்ணோம்? 85 + 67. ஸோ அடிஷன் வந்து எந்த ஆர்டர்லனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்ராக்ஷன் தான் பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். அப்போ நீங்கள் பிக்கர் நம்பரை ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ணிப்பீங்க, ஸ்மால் நம்பரை வந்து பேக்வேர்ட் ஜம்ப்ஸுக்கு கவுண்ட் பண்ணுவீங்க. பட் அடிஷன் வந்து நீங்கள் எந்த நம்பர்னாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்பர் லைனை மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் நம்பரில் ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 85 மார்க் பண்ணிக்கலாம். 85 அப்படின்றது 80க்கும் 90க்கும் மிடில் இருக்கும். ஸோ இதுதான் 85. இதுலேருந்து நான் 67 ஜம்ப்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 67 அப்படின்றத நான் வந்து 60 + 7 அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ 7 வந்து நான் என்ன அகைன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா 5 + 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி. ஸோ 60 + 5 + 2. இப்போ வந்து ஃபார்வர்ட் ஜம்ப் நம்ம பண்ணலாம். ஸோ 60 வந்து 10 10 6 ஜம்ப்ஸ் பண்ணணும் ஃபார்வர்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 5 ஜம்ப்ஸ் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ 85ல இருந்து +5 ஜம்ப் பண்ணிக்கிறேன். ஸோ 90க்கு வந்துடுவேன். ஸோ இந்த 5 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 60 ஜம்ப்ஸ் பண்ண போகிறோம் 10 10. ஸோ 10, 20, 30, 40, 50, 60. 60 ஜம்ப்ஸ் பண்ணுறப்ப நான் 150 கிட்ட வரேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்கு இல்லையா, 60 ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஜம்ப்ஸ் பண்ணணும். ஸோ 151, 152. ஸோ 152க்கு ரீச் ஆயிடுவேன். ஸோ அப்போ 152 தான் நமக்கு ஆன்சர். அதுதானே வந்தது. ஸோ அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அடிஷன் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணுறனால இந்த மாதிரி நீங்கள் ஏரோ மார்க் போட்டுகிட்டே வரணும் ரைட் சைடில். மேலே வந்து நீங்கள் எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிகிட்டே வரணும். இப்போ கீழே பாருங்கள். 85 ஆப்பிள்ஸ் + 67 ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ஆப்பிள்ஸ்? 152 ஆப்பிள்ஸ். அப்போது 85 + 67 என்ன வரும்? 152. 152 வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஹூ கலெக்டட் மோர், நந்தினி ஆர் சிராக்? யார் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க? நந்தினி தான் 85 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சிராக் 67 தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 85 தான் பிக் நம்பர். அப்போது நந்தினி தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கா. நந்தினி கலெக்டட் மோர்.
ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மச் மோர், எவ்வளோ அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க கிட்ட 10 கேண்டீஸ் இருக்குது. ஏ அப்படின்றது ஒரு பர்சன் வச்சுக்கோங்க. ஏ கிட்ட 10 கேண்டீஸ் இருக்குது, பி கிட்ட 5 கேண்டீஸ் இருக்குது. ஸோ ஏ கிட்ட தான் அதிகமான கேண்டீஸ் இருக்குன்னு தெரியும். ஹவு many மோர் கேண்டீஸ் when compared to பி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 10 மைனஸ் 5 பண்ணுவீங்க. அப்போ 5 கேண்டில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பியை விட ஏ கிட்ட. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க. 85 மைனஸ் 67 பண்ணிங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 85 மேலே போட்டுக்கோங்க, 67 கீழே போட்டுக்கோங்க, சப்ராக்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் பார்க்குறப்போ நமக்கு மேலே வந்து 5 ஸ்மால் நம்பர் இருக்குது, 7 விட 5 ஸ்மால் தானே. அப்போது நம்ம பாரோ பண்ணணும் டென்ஸ் பிளேஸ்லேருந்து. ஸோ 8 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 7 போட்டுருவீங்க, 5 வந்து 15 ஆயிரும். 15 மைனஸ் 7 என்ன வரும்? 15 in the mind, 7 in the finger. Before 15, 14, 13, 12, 11, 10, 9, 8. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் அப்போ வந்து 8 வருது. 7 மைனஸ் 6 என்ன வரும்? 7 minus 6, 1. அப்போது நமக்கு 18 இருக்குது. அப்போ 18 மோர் ஆப்பிள்ஸ் வந்து நந்தினி கிட்ட இருக்குது. அப்போது இங்கே நம்ம என்ன எழுதணும்? 18 மோர் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிராக் draws a box diagram for the problem. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சிராக் வந்து பாக்ஸ் டயக்ராம் வரைகிறான். எப்படி வரைகிறான்? ஸோ இந்த ஹவு many மோர் அப்படின்னு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து சிராக் வந்து பாக்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கான். ஸோ எப்படி ட்ரா பண்ணியிருக்கான் அப்படின்னா, நந்தினி கிட்ட தானே அதிகமான ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஹோல் பாக்ஸுக்கு வேல்யூ மாதிரி போட்டுக்கிறான். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 85 அப்படின்னு போட்டுக்கிறான். இப்போது இந்த 85ல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 67 அப்படின்னு வச்சுக்கோங்க சிராகோடது. ரிமைனிங் அப்படின்றது தான் மோர். கரெக்டாக நந்தினி கிட்ட அதிகமாக இருக்கிற வேல்யூ. ஸோ நந்தினி கிட்ட எவ்வளோ அதிகமாக இருக்குது? அப்போ இதுலேருந்து இது சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக இது ஃபுல்லாக 85, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 85, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 67. அப்போ இந்த ஹவு many மோர்ன்றது இந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் வேணும்னா இந்த ஹோலிலேருந்து இந்த ஸ்பேஸை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ நமக்கு இங்கே என்ன வந்தது? 18 வந்துச்சு. அப்போ இங்கே நம்ம 18 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பண்டில்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸில் வந்து இதே சப்ராக்ஷனாக பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நந்தினி கிட்ட எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது? 85 இருக்குது. ஸோ 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 81, 82, 83, 84, 85. 85. சிராக் கிட்ட எவ்வளோ இருக்குது? 67 இருக்குது. 10, 20, 30, 40, 50, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67. ஹவு மச் மோர், எவ்வளோ அதிகமாக இருக்குது? நம்ம செஞ்சுருக்கோம் 18 இருக்குன்னு. அதை எப்படி வந்து பண்டில்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 85 இருக்குது, அதில் 67 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ 67 இங்கே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. 10, 20, 30, 40, 50, 60, அப்புறம் ஒரு 7 ஸ்டிக்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4, 5, இதுலேருந்து ஒரு 2 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் 10 ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு 2 ஸ்டிக்ஸை எடுத்துடுறேன். அப்போ ரிமைனிங் இதில் எவ்வளோ இருக்கும்? 8 ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு 10s பண்டில். அப்போ இதில் ஒரு 10 இருக்கும். அப்போ 10 + 8 என்ன வரும்? 18 வரும். அப்போ இங்கே பண்டில்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு 10s பண்டில் இருக்குது. லூஸ் ஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி தானே 2 ஸ்டிக்ஸ் எடுத்திருப்போம். இப்போ ரிமைனிங் 8 வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும், லூஸில் ஆயிருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி லூஸ் ஆயிருக்கும், லூஸ் ஸ்டிக்ஸ் ஆயிருக்கும். அப்போ லூஸ் ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. அப்போது 18 மோர். இப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன எழுதணும்னா, டேஷ் கலெக்டட் டேஷ் ஆப்பிள்ஸ் மோர் தென் டேஷ் அப்படின்ற இடத்துல நந்தினி கலெக்டட் எவ்வளோ ஆப்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறான்? மோரா? சிராகை விட மோரா? 18 கலெக்ட் பண்ணுறான். ஸோ நந்தினி கலெக்டட் 18 ஆப்பிள்ஸ் மோர் தென் சிராக் அப்படின்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.